அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன். செப்டம்பர் மாத ராசி பலனை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் ராசியான விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் எங்கே இருக்கார்? 8ஆம் இடத்துல மறைகிறார். 8ஆம் இடத்துல மிதுன ராசியில் இருக்கார். உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், 4ஆம் இடத்துல சனி பக்ர நிலையில் கும்பராசியில் இருக்காங்க. 5ஆம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காங்க. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு ரிஷபராசியில் இருக்காங்க. ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் கடகராசியில் புதன் இருக்காங்க. 10ஆம் இடத்துல சூரியன் சிம்ம ராசியில் இருக்காங்க. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சுக்கிரன் கேது கன்னி ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதிக்குண்டான கிரக நிலைகள். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருக்கார். சரிங்களா? சின்ன சின்னதாக சில விஷயங்கள் கெட்ட விஷயங்கள்னால் மனக்குழப்பம் இருக்கும், உடம்புல சின்ன சின்ன பாதிப்பு வரும், வந்துட்டு போகும். மனக்குழப்பத்தில் இருப்பீங்க, இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு ஒரு யோசனை வரும். சரிங்களா? உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்பு வரதான் செய்யும். ராசிநாதன் கெட்டு போச்சுன்னா, ஆனால் ராசி குரு பார்க்குறார், பாதுகாப்பு, உங்களுக்கு சேஃப்டி ஒரு 50% உங்களை குரு பார்த்துக்கிறாருன்னு அர்த்தம். சரிங்களா? அதனால் கவலைப்படாதீங்க, பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருந்துச்சுனாலே கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. எதையும் அவசரப்பட்டு முடிவு எடுத்துடக்கூடாது. நம்ம இது பண்ணலாமா அது பண்ணலாமா ஒரு யோசனை உங்களுக்கு வரும். அங்கே போகலாமா இங்கே போகலாமா, இது வாங்கலாமா அது வாங்கலாமா ஒரு யோசனை வந்துட்டு போகும். ஆனால் ராசி குரு பார்க்கறதுனால 2-3 தடவை குழம்புனதுக்கப்புறம் ஸ்டெடியாக முடிவெடுப்பீங்க. அதில் சந்தேகமே கிடையாது. ராசியும் குரு பார்க்கலினா தான் பிரச்சனை. ராசிநாதன் 8ஆம் இடத்துல செவ்வாய் மறையலாமான்னு கேட்டால் மறையக்கூடாது தான். செவ்வாய் வந்து உபஜயஸ்தானத்தில் இருக்கலாம், ஆனால் 8ஆம் இடத்துக்கு போகக்கூடாது. வண்டி வாகனத்தில் கவனமாக போங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்துச்சுனாலே வண்டி வாகனத்தில் சில விஷயங்களில் விபத்து சந்திக்கிறது இந்த மாதிரிலாம் கொடுக்கும். வண்டி வாகனத்தில் விருச்சிக ராசி நேயர்கள் இந்த மாதம் கவனமாக போங்க. ராசி குரு பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறனால பணத்துக்கு பிரச்சனை வராது. உங்களுக்கு எப்படியோ சமாளிப்பீங்க. ஏன்னா 2ஆம் அதிபதி நல்லா இருந்துட்டாலே குடும்பம் தனம் வாக்குஸ்தானாதிபதி நல்லா இருக்கிறனால வருமானம் அதிகரிக்கிறது, வர வேண்டிய பணம் கைக்கு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். சேலரி இன்க்ரிமெண்ட் ஒரு சில பேருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு குடும்பத்திலேருந்து வந்து பிரச்சனைகள் விலகும். ஏன்னா 2ஆம் அதிபதி நல்லா இருக்கார். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். நல்ல நண்பர்கள் அறிமுகமாவாங்க. ஏன்னா இது எல்லாமே இந்த குருவோட அமைப்பு. சரிங்களா? நல்ல ஒரு விஷயம் சொல்லலாம், நல்ல ஒரு விஷயமா இருக்குது உங்களுக்கு. 4ஆம் இடத்துல சனி இருக்கனால அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்பு வந்துட்டு போக தான் செய்யும். சரிங்களா? வண்டி வாகனத்தில் ஒரு சில பேருக்கு ரிப்பேர் வைக்கும். 4 சனி வந்துட்டாலே வண்டி வாகனத்தில் ரிப்பேர் வைக்கும். வீடு வாகனம் வாங்கலாமான்னு கேட்குறாங்க ஒரு சில பேர். வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம். 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறனால வீடு வாகனத்துக்கு உண்டான அமைப்பே சனி தான். இப்போ சனி தான் உங்களுக்கு வீடு வாகனத்தை கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 5ல் ராகு இருக்கார். குழந்தைகளோட ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகளை செட்டில் பண்ணுவீங்க ஒரு சில பேர். குழந்தைகளை வெளியூர் வெளிநாடு போகிறது, வெளிநாடு அனுப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஒரு சில பேருக்கு காதல் திருமணம் நிறைவேறிடும். லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சக்ஸஸ் தான், நல்ல மாதம் சொல்லிடலாம். சரிங்களா? 7ஆம் இடத்துல குரு இருக்காருங்க. ராசி பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறதுனால முயற்சி சக்ஸஸ் ஆக போகுது. திருமணத்துக்கு உண்டான முயற்சி உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. அது முதல் திருமணமாக இருந்தாலும் சரி, 2ஆம் திருமணமாக இருந்தாலும் சரி, இது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க நல்லாயிருக்கும் இந்த மாதம். கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு இருந்திருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் அந்யோன்யத்தோடு வாழ போகிறீங்க. மனசோட நிம்மதி இருக்கும் இந்த மாதம். சரிங்களா? சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும், ஆனாலும் குரு பார்வை உங்களை சமாளிக்க வச்சிடும். அவர் 50% நல்லா இருக்குங்க. சரிங்களா? பாசிட்டிவாக தான் இருக்குது உங்களுக்கு. உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், புதன் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறனால மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும். ஸ்டடி இல்லாமல் இருக்கவங்க, கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கவங்களுக்கு மனசில் ஒரு தைரியம் கிடைக்கும். நல்லா படிப்பாங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் மந்தமாக இருந்தீங்க, ஆனால் இந்த காலகட்டம் நல்லா படிப்பீங்க இந்த மாதம். சரிங்களா? வெளியூர் வெளிநாடு பிரயாணம் மூலமாக சில உதவி கிடைக்கிறது, அந்நிய நபர்கள் மூலமாக பழக்க வழக்கங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள் ஏற்படுறது, நல்ல ஒரு நட்பு கிடைக்கிறது, ட்ராவல்ஸ், அதாவது வெளியூர் வெளிநாடு மூலமாக அந்த ட்ராவல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கிறது, எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது உங்களுக்கு. சூரியன் நல்லா இருக்காருங்க. அரசாங்க வேலை ஒரு சில பேருக்கு கிடச்சிரும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு. தந்தை மூலமாக லாபம், அப்பா மூலமாக சில உதவி கிடைக்கிறது, பூர்வீக சொத்து கைக்கு வருது, இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும்.
உங்களுக்கு சுக்கிரன் பாருங்கள் இந்த மாதம் 18ஆம் தேதி 12ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். சுப விஷயங்களுக்காக சுபகாரியங்களுக்காக செலவு பண்ணுவீங்க. இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களுக்கு உங்கள் வெளிநாட்டு உங்களோட ஆசை கனவு நிறைவேறுங்க. வெளிநாடு போக முடியலையா, வெளிநாடு போவீங்க. வெளிநாட்டில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுப விரயங்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், சொகுசு பொருட்கள் வாங்கி போடுறது. ஏன்னா 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலே விரயம் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். வீட்டில் ஒரு சோஃபா வாங்கணும், ஒரு ஒரு கட்டில் வாங்கணுன்ட்ருக்கோம், ஒரு ஏசி மாற்றணுன்ட்ருக்கோம், ஏசி வாங்கணுன்ட்ருக்கோம், டிவி வாங்கணுன்ட்ருக்கோம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த வாஷிங் மிஷின் வாங்கணும், வீட்டில் ஏதோ பொருள் கெட்டு போச்சுங்க சார், இந்த மாதம் வாங்கணுன்ட்ருக்கோம். அருமையான மாதம் இந்த மாதம். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி சந்தோஷப்பட போகிறீங்க. அதில் சந்தேகமே கிடையாது. 18ஆம் தேதிக்கு மேலெலாம் நிறைய மாற்றங்கள் நடக்கும். ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆரம்ப பகுதியில் சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இந்த மாதம் நடுப்பகுதிக்கு மேலே நிறைய நல்லது நடக்குங்க. உங்களுக்கு நடுப்பகுதிக்கு மேலே நிறைய பாசிட்டிவான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா 10ஆம் தேதி சூரியனும் உங்களுக்கு 16ஆம் தேதி லாபத்தில் தான் வர்றார், லாபஸ்தானத்தில் வர்றார். அப்போ தொழில் மூலமாக சம்பாதிக்க போகிறீங்கன்னு அர்த்தம், ப்ரொமோஷன் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம், நிறைய லாபங்கள் பார்க்க போகிறீங்கன்னு அர்த்தம், பணத்தை சம்பாதிக்கிறீங்கன்னு அர்த்தம். 16ஆம் தேதிக்கு மேலே இந்த மாதம் நடுப்பகுதிக்கு மேலே நிறைய மாற்றத்தை விருச்சிக ராசினியர்கள் பார்க்க போகிறீங்க. நல்ல ஒரு அருமையான மாதம். சின்ன சின்ன மனக்குழப்பம் இந்த மாதம் இருக்க தான் செய்யும். ஏன்னா ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் மறைவு தப்பாக இருந்தாலும் உங்களுக்கு குரு பார்க்கறதுனால, நான் முன்னாடி சொன்னனால குரு பார்க்குறது ஒரு பாதுகாப்பு தான். கண்டிப்பாக சமாளிச்சிருவீங்க. மற்ற கிரகணியில் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. பெருசாக அங்கே நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா வண்டி வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக போகணும். ஏன்னா 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால. மற்றபடி வேறு எந்த ஒரு பெரிய விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் உங்களுக்கு எதுவும் நடந்துடாது. பயப்படாதீங்க. சரிங்களா? ஒரு சொத்து சேர்க்கைக்கு உண்டான அமைப்பு இதெல்லாம் சாதகமாக இருக்குது. வீடு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் அருமையாக இருக்குது. உங்களுக்கு வேலையில் ப்ரொமோஷன், பதவி உயர்வு, லாபங்கள், பணப்புழக்கம் அதிகரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த மாதம் நடுப்பகுதிக்கு மேலெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். சரிங்களா? நீங்கள் முதலீடு போடுறதுக்கு உண்டான லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். சரிங்களா? பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு மாதம், நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. ஒரு நல்ல ஒரு மாதம் நல்ல ஒரு மாதம் தான் இந்த செப்டம்பர் மாதம். விருச்சிக ராசினியர்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. சின்ன சின்ன மனக்குழப்பம் வந்தாலும் கவலைப்படாதீங்க. அது பெரிய அளவுக்கு பாதிப்பு கண்டிப்பாக ஏற்படுத்தாது. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். கோச்சார பலன் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன வயசில் இருக்கீங்க, உங்கள் ஏஜ் என்ன, உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன நேரத்தில் பிறந்திருக்கீங்க, எந்த வருஷத்தில் பிறந்திருக்கீங்க, எந்த ஊரில் பிறந்திருக்கீங்க, அதாங்க ரொம்ப முக்கியம். 20 வயசுக்குள்ளே ஒரு சில பேத்துக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கும். 30 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வேறு மாதிரி நடக்கும். 40-45 வயசு, 50-55 வயசு இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி நடக்கும். அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். என்ன கொடுப்பனையில் இருக்கீங்க, நீங்கள் எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவா, இனிமேல் உங்கள் லைஃப்பில் என்னென்னலாம் நடக்கும், ஜாதகத்தை பார்த்தா அது சொல்ல முடியும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள். அதை பார்த்தா தான் நம்ம 100% அக்யூரேட்டாக துல்லியமாக சொல்ல முடியும். இனிமேல் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, தொழில் செட் ஆகுமா, வேலைக்கு தான் போகணுமா, வெளிநாடு போக முடியுமா, உள்நாட்டில் செட்டில் ஆவீங்களா, திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம் எந்த டைமில் வரும், புத்திர பாக்கியம் எப்போ கிடைக்கும், இதெல்லாமே அவங்கவுங்க சுய ஜாதகத்தை பார்த்தா தான் 100% துல்லியமாக சொல்ல முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.